ஹரியானாவில் தற்போது தேர்தல் முடிவுகளில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் என்கிற அளவுக்கான ஒரு திருப்பம் என்பது சற்று நேரத்திற்கு முன்னதாக இருந்த நிலையில் தற்போது அதில் திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஹரியானாவில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலவரங்களை நாம் பார்க்கிறோம். முதற்கட்ட நிலவரப்படி காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருந்த நிலையில தற்போது பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவைப்படும் 46 இடங்கள்ல 47 இடங்கள்ல தற்போது பாஜக முன்னிலை வகிக்கிறது. 35 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய விவரங்களை பார்க்கிறோம். மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 46 இடங்கள். அந்த வகையில் பாஜக தற்போது 47 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 35 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. பிஎஸ்பி கூட்டணி 2 இடங்களிலும், அதர்ஸ் 6 இடங்களிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த தற்போதைய செய்தியை நம்ம பார்க்கிறோம். முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களையும் நாம் உடனுக்குடன் துல்லியமாக வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். அவரையும் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஏபி முருகானந்தம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருச்சி வேலுச்சாமி மற்றும் அரங்கிலிருந்து பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். திரு சிவப்பிரியன், ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க காங்கிரஸ் முன்னிலை வகித்திருந்தது. இப்போ அது அப்படியே மாறி பாஜக முன்னிலையாக இருக்கிறது. ஒரு நெக் டு நெக் 43-43 அப்படின்னு வந்த நம்பரையும் நம்ம பார்த்தோம். அது மாற்றத்துக்கு உட்பட்டதா? இல்லை, இன்னும் 1 hour ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ட்ரெண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 38, ஐஎன்சி 36ன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 இடங்கள் உள்ள ஹரியானாவில் வந்து 79 இடங்களுக்கான முன்னிலை தான் இப்போ வந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னும் 11 இடங்களுக்கான முன்னிலை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வராத போது ஸோ இதை வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பிஜேபி வந்து ஒரு வேளை காங்கிரஸை முந்திக்கொண்டு ஹரியானாவில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றாலோ இல்லை அந்த முன்னிலை அவங்க ஒரு 40 சீட்டுக்கு மேலே வந்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான இல்ல 10 ஆண்டு கால ஆட்சி அதிருப்தி மட்டும் இல்ல, பிஜேபியோட லீடர்ஷிப்பே வந்து பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணாத ஒரு இடம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வரல, இங்கே கிரவுண்ட் ரிப்போர்ட் சரியா இல்லைங்கிற மாதிரி பண்ணி நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. அது எந்த அளவுக்கு வேலிடுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிரதமர் அவர்கள்லாம் வந்து அதிகப்படியான ரேலிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்பொழுது இங்கே என்ன ஆகுதுன்னா பிஜேபி வந்து ஒரு ஹேட்ரிக் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி வரும்போது அதை வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமா. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் நம்ம இப்போ வரக்கூடிய ஒரு அண்மை செய்தியாகவும் பார்க்கிறோம். ஏன்னா மொத்தம் பதிவான வாக்குகளில் எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளில் பாஜக 38% வாக்குகள் பெற்றிருக்கிறது.